ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் இஞ்சி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு கடாயில் 1/4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் கடுகு, 10-15 வெந்தயம் மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் 4 வரமிளகா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இது வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இதில் கொஞ்சமாக ஜீரகத்தை நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் 7-8 பல்லு பூண்டை எடுத்து தட்டி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதிலேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேங்கண்ணா. நம்ம மசாலா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சூடானதும் இதில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். தாளிப்பு கரண்டியில் உள்ள இஞ்சியை குழம்புல சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இஞ்சி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதிக காட்டமாக இருக்காது. இஞ்சி காட்டமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான். இதில் கடைசியாக ஒரு சின்ன துண்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி குழம்பு அற்புதமான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க.